Hi friends, welcome back to my channel. Beginners கான embroidery series ல இன்னைக்கு நம்ம 14th class தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போற stitch ribbed spider web. இந்த stitch எப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க. First coin வச்சு இந்த மாதிரி ஒரு circle வரைஞ்சுக்கோங்க. இதோட center point-ஐ இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இந்த ரவுண்ட் ஃபுல்லா நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சுக்கணும். இந்த லைன்ஸோட கவுண்டிங் வந்து ஆட் நம்பர்ல இருக்கணும். 5 7 9 அந்த மாதிரி இருக்கணும். இதுல நான் 9 ஸ்ட்ரைட் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ நீடில்ல thread எடுத்துக்கலாம். நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி thread தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீடில்ல கோர்த்துட்டு எண்டிங்ல நாட் போட்டுக்கோங்க. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட்ல அடியில நீடில்ல குத்தி மேல் பக்கமா எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க எல்லா லைன்ஸையும் நம்ம இந்த மாதிரி நீடில்ல குத்தி ஜாயின் பண்ண போறோம். இப்போ சென்டர் பாயிண்ட்ல குத்திக்கலாம். இப்போ அடுத்த லைனோட எண்டிங்கில் இந்த மாதிரி நீடில் குத்தி அடியில் எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துக்கலாம். இப்போ மூணாவது லைனோட எண்டிங்கில் குத்தி நீடில் கீழே எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் சென்டர் பாயிண்ட், ஃபோர்த் லைன், இதே மாதிரி எல்லா லைனையும் ஃபில் பண்ண போகிறோம். இதுதான் இந்த ஸ்டிச்சோட பேஸ். இந்த ஸ்டிச்சுக்கு த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இடையில வந்துட்டு நாட் போட்டுட்டு ஜாயின் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கோங்க. த்ரெட்டில் இருக்க 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கணும், அப்போ தான் நம்ம சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும். அதனால் 6 ஸ்டாண்ட்ஸையும் பிரிக்காமல் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிளில் ஸ்ட்ரைட் லைன்ஸ் போட்டு ஃபில் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டிச்சோட பேஸ் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது அடுத்த கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். நான் கிரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். நீடில் த்ரெட் எடுத்துகிட்டு எண்டிங்கில் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இதோட சென்டர் பாயிண்டில் நீடில் அடியில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு அடியில் நீடில் விட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை நீடில் இன்செர்ட் பண்ணி இழுத்துருங்க. இழுத்துட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர் பார்ட்டு பக்கமாக இப்படி தள்ளி விட்டுக்கணும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே. இப்போது அடுத்த ஸ்ட்ரைட் லைன் கடியில் நீடில் இந்த மாதிரி பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் பக்கம் நவுத்தி விட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு தடவை அதிலேயே பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டைட் பண்ணிக்கலாம். இப்போ மூணாவது ஸ்ட்ரைட் லைன் கடியில் பாஸ் பண்ணிக்கோங்க. திருப்பியும் மூணாவது லைனுக்குள்ளே இன்னொரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க எல்லா லைன்ஸ்லேயும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ரிப்பீட் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஒவ்வொரு லைன்ஸ்லையும் நம்ம 2 தடவை நீடில் பாஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு தடவை இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த சர்க்கிளும் அதே மாதிரி போட்டுகிட்டே வரணும். நம்ம வரைஞ்சிருக்க ஃபுல் சர்க்கிளும் கவர் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டிச்சை திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ஸ்டிச்சை நீங்கள் ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணும்போது இதோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் லீஃபில் ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத இனி வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஃபார் பிகினர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண எல்லா ஸ்டிச்சஸுமே அதில் இருக்கும். நீங்கள் அதில் பார்த்து ஒவ்வொரு ஸ்டிச்சஸாக லேர்ன் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஃபுல் சர்க்கிளும் கவர் ஆக போகுது. இந்த த்ரெட்டு வந்து நம்ம பிளாக் கலரில் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அந்த த்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும் விடாது. அது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த சர்க்கிள் ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நீடில் அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு எண்டிங்கில் ஏதாவது ஒரு லூப்புக்குள்ளே விட்டுட்டு த்ரெட்டை இந்த மாதிரி 2 டைம் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா நாட் விழுந்துடும். இப்போ த்ரெட்டை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸையும் டவுட்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.